சாரி, வணக்கம் வாய்ஸி, மெரிடியன், மேம்பார், டியூனா, கால்கோல் மக்களே, எதுக்கு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு தொடங்கிடுவோம். மொத்தத்தில் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கேபி. இது தமிழ் பேர் மாதிரி இல்லையேன்னு நீங்கள் யோசிக்கலாம். இது என்னோட இனிஷியலுங்க. முழு பேர் சொல்லணும்னா கடையம் பரமேஸ்வரன் ஸ்ரீனிவாசன். அதாவது ஸ்டேஜோட இந்த எண்டுலேருந்து ஆரம்பிச்சு அந்த எண்டு வரை போய் அந்த படி வரைக்கும் போகும். அதனால தான் சுருக்கமாக கேபி. நான் நினச்சேன் நம்ம பேரை சுருக்கிட்டோம், ஆனால் பேரை வச்சு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சேன். அதுதான் இல்லைங்க. இந்த ஹோட்டல்லலாம் டேபிள் புக் பண்ண போனீங்கன்னா இல்லை, வாட் இஸ் யுவர் நேம்? கேபி, கேன் யூ ஸ்பெல் இட் ஃபார் மீ? இருக்கிறதே 2 எழுத்து, இதுக்கு ஏண்டா ஸ்பெல்லிங்? ஆமாம், தெரியாம தான் கேட்குறேன், உனக்கு தாய்மொழி இங்கிலீஷ் தானே? 2 எழுத்துக்கெல்லாம் ஸ்பெல்லிங்க. தாய்மொழின்னு தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம தமிழனுக்கும் சினிமாவுக்கும் அப்படி ஒரு நெருக்கங்க. எப்படின்னு கேட்டால் பிரிக்க முடியாத என்னவோ தமிழனும் சினிமாவும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்களே, அது எதுக்கு, அதான் ரத்தத்தில் கலந்தது சினிமா. அது நம்ம படத்தில் பாட்டுலாம் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒன்று வச்சுப்போமே, பூப்போட்ட தாவணி போதையில் ஆடுது. இந்த பாட்டை தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பாகவதர் காலத்தில் அவருடைய 2 செப்லா கட்டையும் அப்படி வச்சுக்கிட்டு பூ போட்ட தாவணி தாவணி. அதுக்கடுத்து வந்தது எம்ஜிஆர் சிவாஜி காலம். அப்பெல்லாம் ட்விஸ்ட் ரொம்ப ஃபேமஸ். எப்படின்னா பூ போட்டு டிங் 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 தாவணி டிங் 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்தது ரஜினி கமல் காலம். அது ஒரு டிஸ்கோ ஏரானே சொல்லலாம். அப்பெல்லாம் ஒரு கிட்டாரை வச்சுட்டு பூ போட்டு தாவணி அப்படின்னு ட்ரம்ஸ் அடிச்சு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு வந்தது பாருங்க, ஏன் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு பாரதிராஜா ஆரம்பிச்சு வச்சாரு. இப்போ இந்த பாட்டை பாரதிராஜா 2K கிட்ஸை வச்சு எடுத்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். ஏடிங்க, ஏடி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். கூப்பிட்டு தாவணி எடுக்கிறோம், ஹீரோயின் தாவணி போட்டு ரெடி பண்ணிட்டு தாவணி அசத் அவையா தாவணி குயிக்கா முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டார். இந்த ஏடி ஒரு 2K கிட்ட அவன் எங்க தாவணி எல்லாம் பார்த்துருக்கான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீன்ஸு, லெக்கிங்ஸு, டைட்ஸு இதுதானே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் போச்சுன்னு வச்சுங்களேன், தாவணி எல்லாம் மியூசியத்தில் வச்சு அந்த கால பெண்களின் ஆடை அப்படின்னு ஒரு பிளேக் வைப்பாங்க. இப்போ ஏடிக்கு தெரியலை. நமக்கு ஒன்று தெரியலன்னா என்ன செய்வோம்? வேற யார்த்தையாவது கொடுப்போம். இங்கேயே அதே தான் நடந்துச்சு. அடுத்த நாள் எல்லாம் ரெடி. வந்துட்டு ஷார்ட் ரெடி, லைட், கேமரா, ஹீரோயினை தூப்படியா. ஹீரோயினை பார்த்தா பாரதிராஜுக்கு ஒரே ஷாக்கு. என்னடான்னா ஹீரோயின் ஸ்விம்மிங் காஸ்டியூம்ல இருக்காங்க. தமிழனாயி தமிழனாயா, தாவணி தெரியாது தமிழனாயா நீ அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டார். ஏடி போ டீமை கூப்பிட்டார். என்னப்பா பண்ணி வச்சுட்டீங்க, டைரக்டர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு. சார் ஐடியா. என்ன ஐடியா? இல்லை, இப்போ பிரச்சனை என்னன்னா சாங்கிக்கு ஏற்ற காஸ்டியூம் இல்லை, அதுதானே, அதை மாற்றிப்போம் சார். எப்படியா மாற்ற போகிற? காஸ்டியூம்க்கு ஏற்ற சாங் எடுத்துருவோம். எப்படியா? பூ போட்டு தாவணி. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போல்லாம் நம்ம ஊரில் வடநாட்டு ஆளுங்க நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போன தடவை இந்தியா போயிருக்கிறப்போ சென்னையில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். என்னப்பா இருக்கு அப்படின்னா, சாஃப்டாக இட்லி இருக்கா, தோசை இருக்கா, சப்பாத்தி இருக்கா. என்னடா அது இருக்கான்னு நம்ம கேட்கணும், அவன் இருக்கான்ட்டு இருக்கான். எனக்கு உடனே பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க. இந்த வடநாட்டிலலாம் இங்கே டாபாவில் போனீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே மெனு கார்டெல்லாம் கிடையாது. அங்கே இந்த மாதிரி ஒரு டவரை
இப்படி தோல்ல போட்டு கொஞ்சம் முன்னாடி தான் பாரதி ராஜா மூஞ்சியை தொடச்சிட்டு போட்டாரேன்னு நீங்க நினைப்பீங்க. அங்க அப்படிதான் இப்படி ஒரு சின்ன துண்டை தோல்ல போட்டு राजमा छोले मटर पनीर पालक पनीर शाही पनीर आलू मेथी आलू गोभी आलू बैंगन बैंगन भरता मलाई कुफ्ता नवरत्न कुर्माன்னு வந்துடுவேன். நீங்கள் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். நடுவில் புரிஞ்சிங்க திரும்பி ராஜ்மா சோலை மட்டர் பன்னீர். சரி நம்ம இப்போ இருக்கா தூரம் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. எனக்கு தான் பயங்கர பசி. இருக்கா இவா அம்மா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு பிளேட்டு இட்லி. நீ என்னடா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி அந்த இட்லி உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்கா? சீக்கிரம் புடவை மாற்றிட்டு வெளில வர சொல்லியா? தேங்க்யூ.